ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய தமிழ் ஆளினால் சேனல். ஓகேவா, லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ராபிபேயில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான விஷயமே ஏஇபிஎஸும் எம்ஏடிஎம் தான். அதுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் நம்ம பக்காவாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதர் தென் இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸும் எம்ஏடிஎம் தான் பெஸ்ட்டான விஷயம். ராபிபேன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எந்த ஒரு இந்த மாதிரி ஏஇபிஎஸ் பண்ணுற ஆப் போனீங்கனாலும் உங்களுக்கு ஏஇபிஎஸும் எம்ஐடியும் கமிஷன் தான். அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா, கமிஷனை தாண்டி நமக்கு எதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது அதை சரி பண்ணி கொடுக்குறக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடியனால தான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஇபிஎஸ் எம்ஐடிஎம் தாண்டி வேறு எதுக்கெல்லாம் கமிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம். சேம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இதில் கம்பெனிலேருந்து வரக்கூடிய டேரெக்ட் கமிஷனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீட்டைல் ஐடியில் உங்களுக்கு நார்மலாக காட்டக்கூடிய கமிஷன் ஆப்ஷன்கள் வந்தாச்சு. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஎம்எஸ்னால் கேஷ் கலெக்ஷன் சர்வீஸ். இந்த கேஷ் கலெக்ஷன்னா இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்காங்க பார்த்திங்களா, லோக்கலாக நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்விக்கி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கையில் வாங்குவாங்க. அந்த அமௌண்ட்டை போய் அவங்க கம்பெனியில் கொடுக்கணும். அந்த அமௌண்ட் கம்பெனியில் போய் அவங்க டேரெக்டாக கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க மூலமாக மட்டும்தான் கட்ட முடியும். ஸோ அதுதான் கேஷ் கலெக்ஷன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்மளமாக ஏஜென்ட் மூலமாக ஒரு கோடு வச்சு கட்டுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம், அதுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது சிஎம்எஸில் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபின்சர் கஸ்டமருக்கு இப்போது 0.17% கொடுப்பாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஏஜென்ட்டுக்குன்னா அதுக்கு ஒரு ரேட்டு அதே போல் இருக்கும். ஸோ அது தவிர பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகேவா, இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் இருக்குல்ல, லோக்கலாக இப்போது கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டுமே இந்த மெத்தடில் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பேஸ்னு ஒரு டெலிவரி கம்பெனி இருக்குது. அவங்க ஸ்விக்கி, ஓலா அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட டைப் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் கேஷ் கலெக்ஷன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மூலமாக நீங்கள் இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேவா, நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டில் 0.15%, 0.1.7% அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் ரீசார்ஜ். இப்போ ஏர்டெல் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற கமிஷன் ஒன்றா 1.30. நான் சொன்னால் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். ரீசார்ஜ்க்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான கமிஷன் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வோடாஃபோன், ஏர்டெல்லாம் பார்த்திங்கன்னா 2%, மேக்ஸிமமே உங்களுக்கு 3% உள்ளே தான் இருக்கும். இவ்வளோ தான். அதே மாதிரி போஸ்ட் பெய்டுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் எவ்வளோ டீல் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. போஸ்ட் பெய்டெலாம் 0 தான். அதே போல் பார்த்திங்கன்னா டிடிஹெச்க்கு மேக்ஸிமம் 2% கமிஷன். இது போல் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு 2% கமிஷனுக்குள்ளேயே உங்களுக்கு இதில் ரீசார்ஜ்க்கெல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதனால் ரீசார்ஜுக்கும் அண்ட் பேனுக்கும் நாங்கள் தனி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா, அண்ட் அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்பாஸ் நீங்கள் கேஸ் அவுட் பண்ணுறதுலாம் நீங்கள் தான் சர்சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ்வளோதான். இதில் ஏஇபிஎஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அண்ட் எம்ஏடிஎம் சர்வீஸ் அதுக்கான தான். மற்றபடி சிஎம்எஸ் தான் இதில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஸ்விக்கிக்கெலாம் நீங்கள் இதில் கலெக்ஷன் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்விக்கிக்கெல்லாம் கலெக்ஷன் ஆல்ரெடி பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் எக்ஸ்பிரஸ் பிஸ்னஸ் இந்த பார்த்திங்களா அந்த சர்வீசஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏஇபிஎஸ் அண்ட் எம்ஏடிஎம் தவிர உங்களுக்கு எதுக்கெல்லாம் கமிஷன் உண்டு அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டு, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டு. ஆனால் ரொம்ப கம்மியான கமிஷன் உண்டு. ஓகேவா, ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க. அதுக்கு தனியாக சர்வீஸ் கொடுக்கும், அதை வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் கேஷ் கலெக்ஷன் சர்வீஸ், கேஷ் கலெக்ஷன் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பெட்டர் கமிஷன் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களோட ஏஜென்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவரை காண்டாக்ட் பண்ணுற மூலமாக பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு யார் ஐடி போட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு எம்ப்ளாயின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பர்சன். ஓகேவா, ஸோ அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எப்போயுமே மாற மாட்டாங்க. நீங்கள் யாருக்கு ஐடி வாங்குறீங்களோ லைஃப் லாங் அவங்க தான் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர். எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கலாம், உங்களுக்கு எம்ப்ளாய் கிட்ட இருந்தும் சப்போர்ட் கிடைக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு சப்போர்ட்கெலாம் பிரச்சனையாக இருக்காமல் பெட்டரான சிஸ்டம் இருக்கும். ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் இது போல் கொடுக்குறோம். பிஸ்னஸ் அப்டேட்டாக எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா, நன்றி.